Mangroves are specialized in coastal ecosystem, which is characterized by salt-tolerant trees and shrubs that thrive in intertidal zones. These mangroves have, now we are standing in Abyssinia mangrove. These mangroves have specialized breathing zones. There are types of mangroves are there, 4 types of mangroves: Rhizophora, Abyssinia, and Bruguiera and Sonacea. This Abyssinia black mangrove have specialized breathing zones. Now we came to Murugapakam for cleanup drive in the impact of plastic in mangrove. A unique interface between the land and the sea and provide a habitat for various aquatic species. There are 4 types of mangroves are there: Rhizophora, Abyssinia, Bruguiera and Sonacea. முருங்கப்பாக்கம் பகுதியில் உள்ள மேங்க்ரோவ் காடுகளை சுத்தம் செய்யும் பணியில் அகரம் பாரத் வித்யாசரம் பள்ளி மாணவர்கள் ஈடுபட்டனர். உசுட்டேரி அகரம் பாரத் வித்யாசம் பள்ளி மற்றும் புதுச்சேரி நகராட்சி இணைந்து மேங்க்ரோவ் காடுகளை சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது. பாரத் வித்யாசம் பள்ளியின் முதல்வர் சாந்தி ஜெயசுந்தர், ஒருங்கிணைப்பாளர் மனிதநேயம் மிக்க சந்தான கிருஷ்ணன் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் பாரத் வித்யாசம் பள்ளியில் முதுநிலை மாணவர்கள் முருங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள மேங்க்ரோவ் காடுகளை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். யூனிவர்சல் ஈகோ பவுண்டேஷன் நிறுவனர் டாக்டர் பூபேஷ் குப்தா, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜ் மேனேஜர் பாஸ்கரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சுத்தம் செய்யும் பணியை துவக்கி வைத்தனர். 75 மாணவர்கள் 12 பள்ளி ஆசிரியர்கள் இணைந்து சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். சுத்தம் செய்த பிறகு 12 கிலோ எடையுள்ள பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்கள் சேகரிக்கப்பட்டு புதுச்சேரி நகராட்சி நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. நான் டாக்டர் பூபேஷ் குப்தா, ஃபவுண்டர் ஆஃப் யூனிவர்சல் ஈகோ ஃபவுண்டேஷன். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் டிரைவ் நடந்தது. ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமானது. மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுங்கிறது எப்போவுமே நல்ல தண்ணியும் உப்பு தண்ணியும் சேரக்கூடிய பகுதியில் வரக்கூடிய ஒரு காடு தான் இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். அது வந்து எவர்கிரீன் ஃபாரஸ்ட்னு கூட சொல்லுவாங்க. இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்னால இந்த கோஸ்டல் ஜோனில் இருக்கக்கூடிய மக்களுக்கு முக்கியமான பயன் என்னென்னா, சைக்ளோன் டைமிலையும் இதுமாதிரி சுனாமி டைமிலும் வரக்கூடிய காற்றழுத்தத்தில் குறைஞ்சி ஒரு ஆர்மி ஷெல்டர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபாரஸ்ட்டு தான் இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு. அதே சமயம் இருக்கக்கூடிய அதிகமான மீனவர் கிராமம்லாம் இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமும் பார்த்திங்கன்னா இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு தான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா அங்கே போனோம்னா அதிகமான இறா, அதிகமான மீன், நண்டுகள் இது எல்லாமே கிடைக்கும். அதே சமயம் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பறவைகள்லாம் அதிகமாக கூடு கட்டி தங்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட்டாகவும் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இந்த ஃபாரஸ்ட்டு பாண்டிச்சேரியில் கிடைச்சது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதை ஒவ்வொருத்தவங்களும் பாதுகாத்து வர காலகட்டங்களில் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு நல்லா இருந்ததுன்னா நம்மளும் நல்லா வாழ்வோம் என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கி க்ளீனப் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. இது வந்து இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இனிமேலுக்கு பிளாஸ்டிக் பாலித்தீன் பேக் யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா அதை கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அப்படியே யூஸ் பண்ணால் கூட எங்கே அதை போய் ஸ்டோர் பண்ணணுமோ அதே மாதிரி இடத்துல அதை டெபாசிட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும், வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், இயற்கையும் நல்லாயிருக்கும். Salt-tolerant trees and shrubs that thrive in intertidal zones. And they serve as a unique interface between the land and the sea and provide a habitat for various aquatic species. There are 4 types of mangroves are there: Rhizophora, Abyssinia, Bruguiera and Sonacea. Rhizophora means red mangroves. They have prop roots and they are vital for stabilizing the shorelines and providing life for various marine life. And Abyssinia, they are black mangroves. They have specialized breathing roots. They help them to survive in the waterlogged